ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான டேஸ்ட்டில் முட்டை அடை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். முட்டை 4 முட்டை எடுத்துருக்கிறேன். தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் 3 பழம் எடுத்துருக்கிறேன். 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சம் சைஸில் புளி எடுத்துருக்கிறேன். மிளகாத்தூள் 3 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன் மல்லித்தூள், தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. சோம்பு ஒரு சோம்புத்தூள், ஒரு 1 ஸ்பூன் சோம்புத்தூள் எடுத்துருக்கிறேன். இப்போ முட்டை அடை தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நைஸாக கட் பண்ணிக்கலாம். மிளகு ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, இது துவரம்பருப்பு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. இந்த துவரம்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊறப்பட்டு எடுத்து வச்சுக்கணும். நான் ஏற்கனவே 1 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் இந்த அளவுக்கு குறன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் அதை என்ன பண்ணணுன்ட்டு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். இப்போ முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் முட்டையில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம மிக்சியில் குறன்னு அரைச்சி வச்சு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்க துவரம்பருப்பு அதோடு சேர்த்துக்குவோம். இப்போ அடைக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று சேர நல்லா கலக்கி நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. வெந்தயம் ஒரு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் செவக்க வதங்கட்டும். வதங்கிடுச்சு. தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா கூலாக வதங்கட்டுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு சால்ட் சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மல்லித்தூளையும் சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் மல்லித்தூளும் பச்சை வாசம் போக வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்குவோம். அதோட ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் புளி சேர்த்துக்கலாம். போட்ட மசாலாலாம் கொதி வந்துடுச்சு. இப்போ நான் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிக்குவோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போட்டுக்கிறேன். இந்த முட்டை அடை குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சு முட்டை அடை போட்டால் தான் அது நல்லா ஊறி நல்லாயிருக்கும். அதனால் அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே முட்டை அடையை ரெடி பண்ணிக்குவோம்.
ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை கல் வச்சுருக்கேன். கல் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காவை அரைச்சிக்கலாம். தேங்காய் சோம்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சோண்டு ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு கலக்கி விட்டுக்கிட்டு குழம்பு மூடி வச்சுக்கிட்டு முட்டை அடையை ரெடி பண்ணிக்குவோம். குழம்பு கொதிக்கட்டும். இப்போ முட்டை அடை பொரிக்கிறதுக்கான தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ முட்டை அடையை அடித்து வச்சுருக்கத அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கனத்துக்கு நம்மளே ஊற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேகட்டும். அதை வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சின்ன சின்ன பீஸாக வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு திரும்ப நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். இப்போ முட்டை அடை ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முட்டை அடை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ குழம்பும் கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. குழம்புல இப்போ சேர்த்துக்குவோம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து இப்படி குழம்புல போட்டுக்கலாம். நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பீஸாக குழம்புல போட்டுருங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சைடிஷே தேவையில்லை. இந்த முட்டை அடைய வச்சே சாப்பிட்றலாம். ரொம்ப கமகமான வாசமாக சூப்பராக இருக்கும் குழம்பு. முட்டை குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். இந்த குழம்புல உள்ள புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. பாருங்கள், சூப்பராக முட்டை அடை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. முட்டை அடையெல்லாம் உடையவே உடையாது. அப்படியே முழுசு முழுசாக அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.